ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு உமா டிவி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் அன் எலெக்ஷன் டைம். இந்த 2026 எலெக்ஷனில் ஒரு கேண்டிடேட்டை எப்படி சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அவங்கள்ட்ட என்னென்னலாம் நீங்கள் எதிர்பார்த்து ஓட்டு போடணும். வெறும் சின்னங்களை வச்சு தான் ஓட்டு போட போகிறீங்களா? ஹவு யூ கேன் கோயிங் டு ஜட்ஜ் த கேண்டிடேட். ஸோ இதை பற்றி தான், இந்த டாப்பிக்கை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இட்ஸ் சுமா டிவி. ஆம் விஷ்ணு மாயா. நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுப்பது எப்படி என்று பார்ப்போம். இவ்வளவு கூட்டத்தில் பேசிக்கொண்டே நம்முடன் தலைவர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு கேண்டிடேட்டை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னும் பொழுது, ஸோ காலமாக நம்மளுடைய இந்திய நாட்டில் ஒரு பாமர மக்களும் சரி, படிப்பறிவு இல்லாத மக்களும் சரி என்ன பண்ணுறாங்க, அந்த சின்ன ஒன்று கிடச்சிடுது. ஸோ இப்போ ஒரு பொதுவாக சொல்கிறேன், கை சின்னம், லோட்டஸ் பாரதிய ஜனதா அவங்களுடைய சின்னம், இரட்டை இலை சின்னம், உதயசூரியன் பம்பரம் சின்னம், முரசு சின்னம், விவசாயி சின்னம், நிறையா இருக்குது. ஸோ நிறைய கட்சிகளும் இருக்குது, நிறைய சின்னங்களும் இருக்குது. ஸோ நம்ம அங்கே போனாலே ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறோம், ஏதோ ஒரு சின்னம், ஓகே இந்த சின்னம் அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுற மெத்தடு இன்னமும் நம்ம நாட்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவும் தவறானது அப்படின்னு சொல்லி. ஏன்னா 5 இயர்ஸ் அந்த எம்எல்ஏ, 5 இயர்ஸ் அந்த கவுன்சிலர், 5 இயர்ஸ் அந்த எம்பி, இவங்க தான் நம்ம நாட்டை நம்மளுடைய அரசியலை முன்னெடுத்து செல்ல போகிறாங்க. அவங்க தான் நம்மளை ரூல் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது படித்தவர்களாக இருக்கட்டும், படிக்காதவர்களாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு இந்த சின்னங்களை வச்சு ஓட்டு போடுற மெத்தடை விடுங்க. ஏங்க, கேண்டிடேட் முகங்குணம் தெரியாமல் ஏங்க இன்னமும் சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறீங்க? அது சிஸ்டமை மாற்றுங்க. நான் பொதுவாக சொல்கிறேன். ஸோ இவரை எளிமையாக அணுக முடியுமா? நீங்கள் ஒரு கேண்டிடேட்டு, இப்போ நான் நிற்கிறேன் உங்களோட தொகுதியில் அப்படின்னா, என்னை எளிதாக அணுக முடியுமா அப்படின்னு நீங்கள் கவனிக்கணும். ஸோ இப்போ சில பேர்லாம் பந்தா சீன் போடுவாங்கள்ல, ஒருத்தர் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு ஜெயிச்ச உடனே ஓ அப்படின்ட்டுன்னா, அவங்க வீட்டு வாசலில் 4 பேர் இருப்பாங்க. நகர் அண்ணனை பார்க்க முடியாது. அண்ணன் அங்கே இருக்கார், அண்ணன் இங்கே இருக்கார், அண்ணன் சட்டசபைக்கு போயிருக்கார், அண்ணன் இப்போ தான் அங்கே இருக்கார், இங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ எளிதாக உங்களை அணுகக்கூடிய, நீங்கள் அணுகக்கூடிய கேண்டிடேட்டா அப்படின்னு பார்க்கணும். ஸோ தட்ஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ அது மட்டும் இல்லை, படிப்பறிவு ரொம்ப முக்கியம். ஸோ காமராஜர் படிக்கலையே, அப்புறம் அவர் எப்படி முதலமைச்சர்னு கேட்பீங்க. ஸோ அப்போ இருக்கிற இதுவும் இப்போ இருக்கிற இதுவும் நான் வெவ்வேறு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ ஏஐ உலகத்தில் நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கும் பொழுது, அவருடைய படிப்பு என்ன, அந்த கேண்டிடேட்டோடைய படிப்பு என்ன, அவர் சட்ட விதிகளை நன்கு தெரிந்தவரா, நல்ல கையாள தெரிந்தவரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்கள் ஊரில் நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பாலம் கட்டணும்னு நினைக்கிறீங்க, சம்திங் ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது, அதுக்கு இப்போது ஆப்போசிட் பார்ட்டியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ சங்கங்களாக இருக்கலாம், அவங்க ஒரு கேஸ் போடுவாங்க. அதை இந்த எம்எல்ஏ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்றத யோசிக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அவருடைய பேச்சுக்களை கவனிங்க. ஓட்டு கேட்க வரும்போது உத்தரவாதம் கேளுங்க. ஏங்க, ஏற்கனவே எலெக்ஷனில் இந்த பிரச்சனைலாம் இருந்தது. போன எலெக்ஷனில் இந்த வாக்குறுதிலாம் கொடுத்தாங்க, அது நிறைவேற்றலை அப்படின்னும் பொழுது சொல்லுங்கள், இதெல்லாம் நிறைவேற்றலை, நீங்கள் நிறைவேற்றுவீங்களா அப்படின்னு கேளுங்க. ஸோ உங்களை நாங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னும் பொழுது பிஏவுக்கு அசிஸ்டண்ட்டுக்கு பிஏ அந்த மாதிரிலாம் 5வது நபர் 6வது நபர்களை வச்சுலாம் உங்களை நாங்கள் சந்திக்கக்கூடாது. நேரடியாக எம்எல்ஏ ஆஃபீஸில் உங்களை நாங்கள் சந்திக்க முடியுமா? ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்கணும். ஸோ எந்த சமூகத்தை சேர்ந்தவர், எந்த ஜாதியை சேர்ந்தவர், அவர் எந்த இது அந்த மாதிரி ஜாதியை வச்சு நீங்கள் ஓட்டு போடுறது நான் ரொம்ப தப்புன்னு சொல்லுவேன். ஸோ ஏஐ உலகத்தில் வந்துட்டோம். இங்கே எல்லாமே டிஃப்ரெண்ட்
டைப்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர், டெக்னாலஜி, என்னென்னவோ நம்ம சந்திச்சுக்கிட்டு நாடு முன்னேறிட்டுருக்கு. ஸோ இன்னமும் இந்த காலகட்டத்தில் ஜாதியை வச்சு நீங்கள் தீர்மானித்து ஓட்டு போடுறது ரொம்ப 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 தப்பு. ஆஸ் எ சிட்டிசன் ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாது. ஸோ ஓட்டு போடுங்க. ஓட்டு போடும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எலெக்ஷன் டேட்டுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 1 வீக் முன்னாடி கூட நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், இந்த கேண்டிடேட் பர்ஃபெக்டா. ஸோ சின்னங்களை பார்த்து, கட்சிகளை பார்த்து நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது. அவங்களுடைய பேக்ரவுண்டை வெல் ஸ்டடி பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஓட்டு போடணும். ஏன்னா 5 ஆண்டுகள் அவங்க தான் நம்மளை வந்து அந்த பார்ட்டி தான் வந்து ரூல் பண்ண போகுது. அந்த நீங்கள் தேர்ந்தெடுக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ தயவு செய்து விலை போகாதீர்கள். ஸோ அவங்க கொடுக்குற 500, 1000, 2000, 3000, 4000 இந்த மாதிரியான மணிக்கு உங்களுடைய ஓட்டு உரிமையை செல் பண்ணாதீங்க. நான் அதான் சொல்லுவேன். ஸோ தாய்ப்பாலுக்கு நிகரானது உங்களுடைய ஓட்டு உரிமை. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மனிதன் ஓட்டு போட்டு ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்தானா அந்த எம்எல்ஏவுக்கு இருக்கிற சக்தி இருக்கு. எல்லா எம்எல்ஏவும் சேர்ந்து, எல்லா முதலமைச்சரும் சேர்ந்து அரசியல் சாசனத்தையே அவங்க மாற்றலாம், சட்ட இதுவே அவங்க தலையெழுத்தையே மாற்றலாம். ஸோ அதனால தான் தாய்ப்பாலுக்கு நிகரானது இந்த ஓட்டு. ஸோ கண்டிப்பாக ஓட்டு போடணும். அந்த ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாது அப்படின்னு நான் அடிக்கடி சொல்கிறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கேண்டிடேட்டை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு ஓட்டு போடுங்க.